பிரைஸ் தி லார்ட். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்களுடைய எதிராளியாகிய பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று தேடி சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. வேதத்துல அநேக இடத்துல விழிப்பா இருங்க, கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, வஞ்சிக்கப்படாதிருங்கன்னு அலர்ட் பண்ற மாதிரி அநேக விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் நம்மள எப்பவுமே தெளிந்த புத்தியா இருக்க விரும்புகிறார். யாருக்கிட்டையும் ஏமாந்து போக கூடாது. இந்த உலகம் வஞ்சிக்கிற காரியங்கள் அநேகமா இருக்கும், இருக்கக்கூடியது அநேகமா இருக்கும், பார்க்கறதுலாம் நம்ம விரும்பத்தக்கதா இருக்கும். ஆனா தேவன் சொல்ற ஒரே காரியம், தெளிந்த புத்தியா இரு. இது வேணுமா, இது வேண்டாவா, அதை செய்யலாமா கூடாதுன்னு தெளிந்த யோசனை உள்ளவர்களா இருங்க, புத்தி உள்ளவர்களா இருங்கன்னு வேதம் அத வலியுறுத்துது. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி ஒரு தொழிற்சாலையில வேலை செய்ய போனாங்க. ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்ல வேலை செய்யற ஒரு நல்ல சகோதரி, வேலைப்பாடு நல்ல ஒரு பேரு, நல்ல வேலை செய்யறவங்க அப்படின்ற அளவுக்கு நல்ல பேரோட நல்ல வேலை செஞ்ச ஒரு வாலிப சகோதரி. அந்த இடத்துலயே எல்லா இடத்துலயும், எல்லா கம்பெனியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நம்மளுக்கு எதிராளிங்கன்னு இருப்பாங்க. ஆனா எதிரின்னு சொல்ல மாட்டாங்க. அது உண்மையான காரியம். நம்ம நான் எதிரின்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா அவங்களை எப்படி நம்ம முடக்கிறது, எப்படி நம்ம அழிக்கிறதுன்னு நம்ம ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க நம்மளுக்கு எதிரியா நண்பர்களா நம்மளுக்கு தெரிய வரும். ஹல்லேலூயா. இந்த சகோதரி நல்லா வேலை செய்யறத பார்த்து பழகுன ஒரு நல்ல ஒரு சகோதரன் இந்த பொண்ணுக்கு நல்லா பழக ஆரம்பிச்சாரு. நார்மலா பேச ஆரம்பிச்சு பழக ஆரம்பிச்சு அது காதல்ல கொண்டு போய் விட்டது. அநேகர் சொன்னாங்க, ஆனா இந்த சகோதரி கேட்கல. அநேக தவறான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. கம்பெனின்னு கூட பார்க்காம அநேக அசுத்தமான காரியங்கள் நடக்க அந்த சகோதரி இடம் கொடுத்தாங்க. நாட்கள் கடந்து சென்றது. குறித்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சகோதரனுக்கு திருமணம் வேற ஒரு பொண்ணோட அந்த சகோதரன் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டாரு. அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நடு தெருவுல நின்னுச்சு. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப சோர்ந்து போய் அந்த அழகெல்லாம் போய் ஒரு பூ வதங்கி போனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு முகத்துல ஒரு வாட்டமோ வேதனையோ நான் பார்த்தேன். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள வதக்கக்கூடிய மாதிரி அநேக காரியங்கள் வரும். நம்மள முழுங்கத்தக்கதாய் சாத்தான் சுற்றி திரிகிறானா. யாரு கிடைப்பாங்க, இவங்க வாழ்க்கை நம்ம அழிக்கலாம்னு சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான என் சகோதரனே சகோதரியே, தெளிந்த புத்தியுள்ளா இருங்க. எது நம்மளுக்கு தேவை, எது நமக்கு தேவை இல்லைன்னு தேவன் மட்டும்தான் அறிவார். தேவன் கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்க வாழ்க்கையை செவ்வையான பாதையில் நடத்துவார். என்னோடு செஞ்சு ஜெபிக்கிறீங்களா? அன்பும் இரக்கமுள்ள எங்க நல்ல தகப்பனே, இந்த நாளையும் தகப்பனே ஈஸ்வராஜா, தகப்பனே எங்கள் சத்ருவான சாத்தான் எங்களை விழுங்கலாம் என்று சுத்தி திரியலாம் ராஜா. அநேக இடத்துல கன்னிகள், வேலை ஸ்தலமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், படிக்கிற இடமா இருக்கட்டும், எங்க பாரு தகப்பனே எங்களுக்கான எதிரிகள் அநேகமா இருக்கலாம். ஆனா அவங்க எதிரிகள்னு சொல்லாதபடி எங்கள் முதுகுல குத்தக்கூடியவங்களா இருக்கலாம் சுவாமி. இந்த நாளையும் தகப்பனே சத்ருவானை சாத்தானை மேற்கொள்ள தெளிந்த புத்தியும் ஜனங்களுக்கு தாங்க, ஞானத்தினால் நிரப்புங்க, நல்வழிப்படுத்துங்க, விழிப்பா இருந்து தேவனுடைய அறிவும் ஞானமும் கொடுத்து நல்வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க. தெய்வ கரம் இன்றும் என்றும் என்றுமே உங்க பிள்ளையோடு இருந்து வழி நடத்தும்படி வேண்டுகிறேன் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். God bless you.